ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டி அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹோமாவில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுருக்கு அவங்களுக்கு. எப்போ ஞாபகமே வரும்னு தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு கவலைப்படுறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டை. என் பையனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னதுமே அவர் வெட்டிங் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு லேடியை மீட் பண்ணுறதுக்காக போனார் அவங்க பையனுக்காக. பட் போகிற வழியிலே இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதும் அந்த ஃபோட்டோவை கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது பார்த்தாங்க ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஐ திங்க் இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். இவங்களோட நேம் ஷாவ் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் உண்மையாவா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு நான் உடனே அந்த பொண்ணை மீட் பண்ணணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் போட்டு அடிச்சு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன அசிங்கம் பண்ணி தொலைஞ்சிட்டு வந்திருக்க, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ ஒழுங்காக இந்த பேபி அபார்ஷன் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணிக்கோ, அப்படின்னா தான் எங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும். அந்த காசை வச்சு உன் சிஸ்டரையுமே நாங்கள் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, நான் என்ன உங்களுக்கு ஏடிஎம்மா என்னை இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நான் மேரேஜ் நீங்கள் சொல்கிறவனெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என் வயிற்றில் ஒரு ஜீவன் இருக்குது, அதை போய் நான் எப்படி அபார்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த ஜீவனோட அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு, உனக்கு அதையே தெரியாதுன்றப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு நீ என்ன இந்த ஊருக்குள்ள எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, நீ கண்டிப்பாக இப்போ அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் டேசி போயிட்டு வேமா அவளோட ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்து இப்போ செக் பண்ணி பார்த்தா அங்கே மாப்பிள்ளை யாருன்னு தெரிய போகுது. அவங்ககிட்ட காண்டாக்டில் தானே இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா மிஸ்டர் வேங்கனங்க அந்த பாட்டியோட பையனோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, உங்கள் அப்பாவை விட வயசு மூத்தாளாக இருக்காது, அந்த ஆள் கூடயா சேர்ந்து இந்த அசிங்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கவுமே அவங்க அப்பா அங்கே விளக்கமாரை தூக்கிட்டு நான் இப்போ உன்னை அடிச்சே கொண்டுறேன், பேசாமல் அந்த பேபியுமே இப்படியே அபார்ஷன் ஆகி போயிடும், அதுக்கப்புறம் நீ என்ன செய்றன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அங்கே ஏகப்பட்ட கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாட்டி அங்கே மீட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த பொண்ணு தானே அவள் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுது. பேசாமல் நீ என் கூட சேர்ந்து வந்துரு, நான் நல்லபடியாக உன்னை பார்த்துக்குவேன், என் பையனுக்குமே உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஃபோனில் அங்கே மெசேஜ் பண்ண எதுவுமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. எல்லாமே பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், நீ இப்படி கூட்டிகிட்டு போனேன்னா என் பொண்ணை நான் அவங்கள விட்டுருவோமா, இப்படி பணக்கார லேடி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன்னா நாங்கள் நம்பிடுவோமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேவலமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டிக்கான அவங்க பேச்செல்லாம் பெருசாகவே தோணலை. நம்ம ஹீரோயினை ரொம்ப அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சில சேர்த்து வச்ச காசுமே இருக்குது, சில வீடுமே இருக்குது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பாட்டி நானுமே டெலிவரி வேலை பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை வச்சு உங்கள் பையனையுமே நான் காப்பாற்றிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. பட் இந்த பேபி என்னோட பையனோடது தானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு அதை பற்றி இங்கே கேட்டதுமே என் கூட இருந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, அதனால் நான் அங்கே டெலிவரி பண்ண போனப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ ஆனால் அவர் இந்த செயின் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அங்கே கீ செயின் மாதிரி ஒன்று காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டையுமே காமிச்சதும் இது நம்ம வீட்டோடது தான் சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணதும் பேசாமல் இதுக்கப்புறம் எங்கள் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது நீ இப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னா நாங்கள் எப்படி அனுப்ப முடியும், இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கோம், எங்களுக்கு பிரைட் மணி ஏதாச்சும் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. பட் அங்கே பாட்டி எதையுமே கண்டுக்கலை. ஹீரோயின் சொன்னால் ஓகேன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே உங்க கூட வரேன் பாட்டின்னு சொன்னதுமே அவங்க விடாமல் அங்கே டார்ச்சர் பண்ணதுமே கார்ட்ஸ் எல்லாருமே அவங்கள மறைச்சிக்கிட்டதுமே இப்போ நீ போயிட்டு இருக்க பார்த்தியா எங்களை மீறி, இன்னும் 1 வீக்கில் நீ திரும்ப சோத்துக்கு வழி இல்லாமல் எங்கள் முன்னாடி நிற்ப, இந்த கிழவி உன்னை அடித்து விரட்டி விட்டான்னு சொல்லிட்டு பாரு அப்போ நிலைமை என்னாக போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் காதலே வாங்கலை, பாட்டியோட சேர்ந்து போயிடுறா. வீட்டுக்கு போனால் அது வீடே இல்லை, ஒரு பெரிய பேங்கில். அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறாங்க. மெயின்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு போகாமல் எதுக்காக இந்த பெங்களாக்கு வந்தோன்னு சொன்னதும் நான் வா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இது எல்லாமே நம்மளோட வீடு தான், நம்ம உன்கிட்ட லாயல்ட்டியை செக் பண்ணுறதுக்காக தான் இதை மாதிரி பேசினேன், வேறு ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த வீடியோ உனக்கு தான் சொந்தம், என் பையன் எந்திரிக்கவுமே நான் கிராண்டாக வெட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் இத்தனை வருஷத்தில் அவன் எந்த ஒரு பொண்ணையுமே திரும்பி பார்க்கல, உன் மேலே தான் அவனுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக வேறு ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மாதத்துக்கு உனக்கு 10 மில்லியன் காசு கொடுத்துருவேன், இந்த வீட்டோட எல்லா பொறுப்புமே உனக்கு தான் சொல்லிட்டு அங்கே கார்டெல்லாமே கொடுத்ததுமே பாட்டி எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்கள் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு பார்த்துக்கிட்டதே போதும் பாட்டி அப்படின்றத சொன்னதும் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுமா, இதை கண்டிப்பாக நீ வாங்கிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுது, அவளுக்கு ரொம்ப எமோஷனலாக ஆகிடுது.
பாட்டி ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு வந்துட்டு என் பாட்டி இறந்த பிறகு பாசம் காமிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இப்போ வரைக்குமே. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பாசமாக என்கிட்ட நடந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு எமோஷனல் ஆகிட்ருக்கீங்க, அவங்களே பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அவங்கள சேஃப்டியாக பார்த்துக்க வேணாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே கஷ்டமாயிட்டு அங்கே காலில் விழுந்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு அவ்வளோ ஒரு வந்துட்டு ஹாப்பியாக எமோஷனலாக ஆயிடுது. நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த வீட்டோட ராணி நீ நீ ஏன் கவலைப்படணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அங்கே மெய்டிட்ட வந்துட்டு நீ ரூம்க்கு அவளை கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோயின் போயிட்டு இருந்தா. அங்கே மிஸ்டர் வேங்கோட ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு உண்மையிலே இவர் தான் என் கூட சேர்ந்து இருந்தாரா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எதுவுமே வந்து தெரிய மாட்டுது அங்கே அவளுக்குமே. அப்போ அங்கே பார்த்தாங்க ஷான் சொல்லிட்டு ஒரு பர்சனை காமிக்கிறாங்க, அசிஸ்டண்ட்டை. அன்னைக்கு நைட்டு என் கூட சேர்ந்து இருந்தது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இப்போ வரைக்கும் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல பாஸ், ஃபுட்டேஜ் எதுவுமே சரியாக தெரிய மாட்டுது, ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு வந்துட்டு ஒரு யோசனை வருது, அவன் என் கூட சேர்ந்து இருக்கும்போது அவளுக்கு வந்து இடுப்புக்கிட்ட ஒரு பர்த் மார்க் இருந்துச்சு, ஸோ அந்த மார்க்கை வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் வந்துட்டு ஒரு ஐடியல் போல் அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனுங்க வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு அங்கே பாட்டிகிட்டேருந்து கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே இவங்க மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி அவங்க பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் இப்படி நிலமையில இருக்கானே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பேர் இருக்கான், எல்லா பிஸ்னஸையுமே கண்டிப்பாக அவன் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குருவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான்னு சொல்லும்போது பாட்டி இவ தான் வந்துட்டு உன்னோட வருங்கால வந்து மதர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, என்னோட அப்பா வந்துட்டு இந்த நிலமையில இருக்காருன்னு சொல்லிட்டு இவ போய் சொல்லி ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு உடனே நம்பிடுவீங்களா அப்படின்றத சொல்லிட்டுங்க ரொம்ப கோவப்படுறாங்க. திடீர்னு அப்பாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகும், எல்லாத்துக்கும் பின்னாடி இவளோட கைதாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க பேசும்போது ஹீரோயின் கோவப்பட்டுங்க கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டுங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. போகும்போது திரும்பி பார்த்து பாட்டி அவள் என்னை அடித்து அவமானப்படுத்தியிருக்கா, நீங்கள் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டுங்க கேட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் பாட்டி நான் ரொம்ப கோவப்பட்டு நடந்துட்டு இல்லைன்னு சொன்னதும் நீ வந்துட்டு பண்ணது கரெக்டு தான், அவன் பேசினதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தாங்க வீட்டில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் உட்காந்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து உள்ளே குடிச்சிட்டு வந்ததுமே இவன் போயிட்டு அங்கே வந்து பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடா. கத்துன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன், என்னோட அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ தூரத்துக்கு லோ பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே திரும்பி பார்த்ததே கிடையாது, மேலே அவருக்கு என்ன அப்படி ஒரு லவ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கு. அப்போ என் அப்பா வந்துட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாரு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, பட் வந்துட்டு என்னோட ஸ்டெப் மதர் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதும் நீ என்னோட அம்மாவாக ட்ரை பண்ணாத, அது எப்பயுமே வந்துட்டு நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் கோவப்படுறான். பட் ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு போய் பெட்ரூமில் அங்கே படுக்க வைக்க ட்ரை பண்ணா. ரெண்டு பேருமே பக்கத்தில் அப்படி கீழே விழுந்து க்ளோஸ் ஆகிடுறாங்க. நைட்டு வந்துட்டு ஒன்றா இருந்த பையன் மாதிரி அங்கே தோணிட்டுருக்கு. அவனுமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டே இருக்கான். பட் அவன் அங்கே வந்துட்டு மயக்கமானதுமே நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, நான் இவனை பற்றி இந்த மாதிரி யோசிக்கலாமா, தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது திரும்ப எந்திரிச்சு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போய் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கோவம் ஆயிட்டு இந்த வீட்டிலே ரொம்ப ஒர்ஸ்ட்னா இவன் தான் சொல்லிட்டு அங்கே பெட்ஷீட்டை போட்டு விட்டுட்டு போயிடுறா. பிறகு ஹீரோயினை பாட்டி அங்கே வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே நம்மளோட இதுதாம்மா, பிஸ்னஸ் எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே, இப்போ என் பையன் இல்லாமல் தான் இந்த மாதிரி இருக்குது நிலமை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இப்பயுமே நடக்கும்னு சொன்னதும் ஆமாம் என் பேரை வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறாங்க. நானுமே இங்கே வந்துட்டு ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் பாட்டின்னு சொன்னதும் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் இல்லை பாட்டி, அடிக்கடி வந்துட்டு என்னை தேவையாக இருந்தால் கூப்பிடுவாங்க, நான் வந்துட்டு ஒரு சின்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுற வேலையுமே நான் பண்ணுவேன்னு சொன்னதுமே அப்படியா இதுக்கப்புறம் அப்படின்னா நீ என்னோட வந்து மேக்கப் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளுங்க லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே லிஃப்ட்டுக்கு வந்ததுமே இப்போ ஒரு ஃபோன் வந்துருச்சு நான் பேசிட்டு வரேன் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ மியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சூப்பர்வைசர் வரா. எவ்வளோ தைரியம் தான் பிரசிடென்ட் வர அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நீ வருவ, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொன்னதும் நான் ஓல்ட் லேடியோட தான் வந்திருக்கேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதன்னு சொன்னதும் நீ இப்போ சொல்லிட்டு இருந்தேன்னா நான் நம்பிடுவேனா, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதா, நான் நினச்சேன்னா உன்னை ஜாப்பை விட்டு இப்போவே வந்துட்டு போக வைக்க முடியும், நீ அதுக்கப்புறம் வந்துட்டு தெருவில் தான் சுற்றணும்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு அவ்வளோ என்ன தைரியம் இருக்குது, நீ ஜஸ்ட் இங்கே ஒரு சூப்பர்வைசர் தான் ஓனர் கிடையாதுன்னு சொன்னதும் ஆமாம் ஆனால் நான் வந்துட்டு உன்னை இங்கே ஜாப்பே வந்துட்டு யாரையும்
கொடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு ரூமில் கூட பிடிச்சி அடைச்சி வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போய் சும்மா சின்ன ரூமில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிற ரூமுக்கு போன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்தில் நான் பிரசிடென்ட்டோட ரூமுக்கு போகணுன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு உன் மனசில் என்ன நினைப்பு இருக்குது, நீ இப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணதும், அப்போ அங்கே யாருக்கு தைரியம் இருக்குது இப்படி வந்துட்டு அவள்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி பேசிட்டு வராங்க. அதை கேட்டுட்டு அவள், ஓ நீ வந்துட்டு இப்படி இந்த கிழவியை வந்துட்டு பெரிய பணக்காரவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நான் நம்பிடுவேனா, எவ்வளோ காசு கொடுத்து இந்த பொம்பளை போய் நீ நடிக்க கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. மரியாதையோட 2 பேருமே இங்கே ஆஃபீஸை விட்டு வெளியே போயிருங்க, இல்லை செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அடிச்சு அங்கே வெளியே விரட்டிடுவேன்னு சொன்னதும், நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு பாட்டி சொல்கிறாங்க. அவன் பார்த்தா வாய்க்கு வந்தபடி அங்கே வசப்பாடினதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட பாட்டியை வந்துட்டு இந்த கம்பெனியை விட்டு போக விடுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே அதை பார்த்துட்டு இந்த மியா பயந்து போயிட்டு இவன் இந்த ஓல்ட் லேடியை கூட்டிகிட்டு வந்து நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் ஏம்னாடி என் பாட்டியை பற்றி இப்படி பேசுவேன், பேங்க் இருக்கார் இல்லையா பிரசிடென்ட், அவங்க அம்மா இவங்க தான் சொன்னதும் அதுக்கு இவ ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. சாரி சொல்லிட்டு இருக்கா, இவளை பற்றி நீ ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், இவ தான் இதுக்கெல்லாம் காரணமேன்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதும், அவள் யார் தெரியுமா, அவள் என் பையனோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே ஷானுக்கு வந்துட்டு அந்த வேர்ட்ஸை கேட்டதுமே ரொம்ப ஈகோவாயிருது. இவ போய் எனக்கு ஸ்டெப்மா தரான்னு சொல்லிட்டு அவகிட்டையுமே அங்கே வந்துட்டு அவன் சாரி கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இவ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வரவே கூடாது, இவளை அடிச்சு அங்கே வெளியே இழுத்து விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே பிரசிடென்டரோட ரூம்குள்ள அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே அவன் வந்துட்டு பார்த்தா ரொம்ப ரூடாகவே பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். பாட்டி நான் கண்டிப்பாக இவளை என்னோட ஸ்டெப் மதரை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், வாய மூடிட்டு பேசாமல் இரு அப்படின்ற செட் அவங்க கோப்படுறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தா இவளுக்கு வந்துட்டு யார் பாசத்தெல்லாம் காமிக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காசு பணம் எல்லாத்தையுமே இவ தான் வந்துட்டு சரி பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறா, உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா இவட்ட தான் நீ கேட்டுக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவளோட ஃபோனையுமே பிடிங்கி அங்கே வந்துட்டு நம்பர் இவனோட தாங்க சேவ் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்துச்சுன்னா இவனுக்கு கூப்பிடு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி, அவன் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா என்கிட்ட சொல்லி அவனை ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. அந்த கீச்சைன் மாதிரி இருக்கிறத அவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இது வந்துட்டு அன்னைக்கு ரூம்ல எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இது எப்படி ஓன்ட்ட வந்துச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, என்ன இது என்ன பெரிய மேட்ரா, இது ஜஸ்ட் வந்துட்டு எல்லா கடையிலையுமே கேட்டால் சீப்பாக கிடைக்க போகுது அப்படின்றத அவ சொல்கிறா. பட் அவனுக்கு ஒருவேளை கூட சேர்ந்து இருந்த பொண்ணு இவ தான் இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ ரொம்ப கோவப்பட்டுட்டு, பார்க்க என்னமோ ப்ரிட்டியாக தான் இருக்கா, பட் மனசு சரியில்லையே, காசுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, வார்த்தைகளை பார்த்து பேசு அப்படின்ற சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவப்பட்டுட்டு, உன்னோட அப்பா எந்திரிச்சு வரும்போது நீ இந்த பொண்ணை வந்துட்டு இப்படி பாடாப்படுத்தினு தெரிஞ்சா அவர் என்ன வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலைப்படுவாரா இல்லை சந்தோஷப்படுவாரா, யார் வந்து அவனுக்கு வந்துட்டு பதில் சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது பாசத்தை வந்துட்டு யார் வந்துட்டு கொடுக்குறது சொல்லி, நம்ம தானே கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்துட்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும், நீ வந்துட்டு நல்லபடியாக அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவளை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வந்துட்டு டீட்டெயிலாக வேணும்னு எம்போதோ கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க வீட்டில் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க சிஸ்டர் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தால் அவள் ஃபோன் எடுக்க மாட்டா. நீங்கள் என்னமோ வந்துட்டு அவள் 2 டேஸில் வந்துடுவான்னு சொன்னீங்க, இப்படியே வந்துட்டு 15 நாள் ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறமே நீங்கள் அவ்வளவே பற்றி யோசிச்சுட்டு இருக்காம நான் வந்துட்டு உங்களுக்காக எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையாக வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு வந்துட்டு அவன் கூட மேரேஜ் பண்ணுறதுக்கு காசு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே என் பொண்ணு கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், எவ்வளோ தான் நான் காசு கொடுக்க முடியும், கொடுத்து இருந்த காசு எல்லாமே கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அவங்க சிஸ்டர் பேசாமல் வந்துட்டு அம்மா அவங்க கையில் வந்துட்டு இருக்கிற அந்த பிரேஸ்லெட் அவளோட அம்மாவோட தானே, அவளை பிளாக்மெயில் பண்ணி இங்கே வீட்டுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. பார்த்தா இது அவளோட சொந்தமாக கிடையாது, ஸ்டெப் மதர். ஆனால் அப்பா வந்துட்டு உண்மையான அப்பா தான், அந்த ஆளுக்கான ஹீரோயின் மேலே சுத்தமாக பாசமே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃபோன் பண்ணாலுமே ஃபோன் எடுக்க மாட்டா. பட் அந்த பிரேஸ்லெட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்ததுமே என் பொண்ணு கரெக்டாக தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நீ வந்து அந்த பிரேஸ்லெட் வேணும்னா எங்களுக்கு வந்துட்டு காசு வேணும்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு கார்டை கொடுத்துட்டு இதில் 50,000 இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் பாஸ்வேர்டை கேட்டதுமே பாஸ்வேர்டும் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த லேடி வந்துட்டு இது உனக்கு ரொம்பவே அவசியமா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கீழே தூக்கி போட்டு உடைச்சதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னோட அம்மாவோட ஞாபகமாக இருந்தது இது ஒன்று தான், இதையுமே நீங்கள் கெடுத்துட்டீங்களா, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன், நீங்கள் இப்போ பண்ணிடுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு
அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும், உன் மனசில் என்ன நினப்பு இருக்குது, பெரிய பணக்காரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கியா, என்னமோ வந்து சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க, இப்போ நான் ஒன்றும் உன் வீட்டில் இல்லை, நீ தான் இங்கே வந்து மாட்டியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க சிஸ்டருமே அங்கே உள்ளே வந்துட்டு கதவை லாக் பண்ணிடுறா. ஹீரோயின், இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்னை போக விடுங்கன்னு சொன்னதுமே, நாங்கள் வந்துட்டு உனக்காக எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், அவன் என்ன ஒரு டைம் என்ன டைவர்ஸ் ஆனால் என்ன, அவன் ரொம்ப நல்ல மனுஷன், உன்னை நல்லா பார்த்துக்குருவான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேறு ஒருத்தனோட குழந்தைய அபார்ஷன் வந்துட்டு பண்ணிவிட்டு அவனை போய் மேரேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பண்ணிட்டேன் என்ன தப்பு இருக்குது, இது யார் பிள்ளைனே தெரியாதேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, யார் சொன்னது, மிஸ்டர் வேங்கோட குழந்தை இது, அவங்க பையன் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதுமே, அப்போ அந்த டேசி, ஓ பெரிய பணக்காரனோட பேரை சொல்லிட்டு அவங்க பையன் பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டா நாங்கள் வந்து பயந்து போயிடுவோமா, அந்த மாதிரி ஆளெல்லாம் அவங்களுக்கு போய் பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே போட்டு அடிச்சவங்க டார்ச்சருமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை வந்து நினச்சிட்டே அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. 2.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது பாஸ், அந்த கேர்ள் வந்துட்டு அங்கே போய் டெலிவரி பண்ண போயிருக்காங்க, அப்பாவுமே அங்கே தான் இருந்திருக்காரு, ஒருவேளை 2 பேத்துக்குமே அஃபேர் இருந்திருக்குமான்னு சொன்னதுமே, எங்கள் அப்பாவா அஃபேர் அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கவே சான்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நானுமே 2.5 மாதத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் தானே இருந்தேன், என் கூட சேர்ந்து இருந்த பொண்ணுமே டெலிவரி கேர்ள் மாதிரி தான் எனக்கு தோணுச்சின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து அனுப்பிவிட்ட அந்த வாய்ஸ் நோட் அங்கே திரும்ப கேட்குறான். நான் வந்துட்டு உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நான் வீட்டுக்கு வந்ததுமே நீ பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவேன்னு, ஒருவேளை நான் தேடிட்டு இருக்க பொண்ணு தான் வந்துட்டு அவருமே தேடிடுறதுக்காக எனக்காக போயிருப்பாரா, அந்த பொண்ணு இவளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே டவுட் அதிகமாகிடுது. அப்போ அவளை அடித்து அங்கே கீழே தள்ளும் போது நம்ம ஹீரோயின் வேகமாக ஹீரோக்கு அங்கே கால் பண்ணி விட்டா. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க ஃபோனை அட்டன் பண்ணதுமே, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவள் கத்துனதுமே, அங்கே அவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே கிளம்புனதுமே காப்பாற்றுறதுக்காக, யார் வந்துட்டு உன்னை காப்பாற்றுவாங்க, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறோம் பாரு, நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு அவள் குழந்தைய எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ண வைக்கணுன்றதுக்காக அவங்க சிஸ்டர் அங்கே வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு இதை முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் பெயினாக இருக்கும், அபார்ஷன் ஆகி போயிருன்னு சொல்லிட்டேக்கா. பட் ஹீரோயின் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்பங்க நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டண்டோட, என்ன தைரியம் தான் நீங்கள் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அவளுங்க கேர் பண்ணி பார்த்ததுமே, என்ன நினச்சிட்டு இருக்க, புதுசாக நீ வேற யார் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படும் போது அவங்க வந்துட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோவை பேசினதுமே அந்த டேசிக்கு புரிஞ்சு போயிடுது இவன் பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இவ சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவன் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவங்க பேசுகிறத வந்துட்டு நிப்பாட்டாமல் அங்கே வந்துட்டு பேசிட்டு கடைசியில் உண்மை தெரிஞ்சதுமே பயந்து போய் அங்கே நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, ப்ளீஸ்மா நீ வந்துட்டு சொல்லி அப்பாவை வந்து காப்பாற்ற சொல்லு, நான் உன்னோட சொந்த அப்பாலன்னு சொன்னதும், என்னது சொந்த அப்பாவா, சொந்த அப்பா தான் பண்ணுவாங்களா இந்த மாதிரி, என் குழந்தைய அபார்ஷன் பண்ண வச்சுட்டு காசுக்காக வேற ஒருத்தன்ட்ட நீ விற்க தானே பார்த்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து கோவப்பட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறான். பட் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவளை ரொம்பவே வந்துட்டு கேர் பண்ணி இங்கே பார்த்துட்ருக்காங்க, டாக்டரையுமே வர வச்சுருக்கான். ரொம்பவே வந்துட்டு இவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ மெடிசன் கொடுக்கணும், பட் மெடிசன் கொடுத்தோன்னா குழந்தைக்கே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு குழந்தைய பற்றி பிறகு தான் யோசிக்கணும், அவள் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்துட்டு மெடிசன் கொடுங்கன்னு சொன்னதும் பாட்டியுமே அதை தான் சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் டாக்டர்கிட்ட, ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என்னோட பேபி வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோ கோவம் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, பேபி வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் நீ இல்லைன்னா பேபியை வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லு அப்படின்ற சைட் அவன் கோவப்படுறான். பட் இருந்தாலும் அவன் மெடிசன் கொடுக்க அங்கே ஒத்துக்க மாட்டா. தொடர்ந்து வந்துட்டு அவளுக்கு அங்கே டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கே ரொம்ப இருட்டானதுமே போனதுமே நம்ம ஹீரோ தான் தொடர்ந்து அவளை வந்து நைட் ஃபுல்லாக இருந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறான். அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவருமே குறைஞ்சிருது. அந்த இடுப்பில் வந்துட்டு பர்த் மார்க் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு இவன் அவங்க ஷர்ட்டை வந்து தூக்கி பார்க்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு எந்திரிச்சிட்டு, என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு உன் லெவல் என்னன்னு தெரியாமல் நீ பண்ணிகிட்ருக்கியா, நான் உனக்கு என்ன வேணும்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நம்ம 2 பேருக்கு சேம் ஏஜாக இருக்கலாம், ஆனால் நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுவியான்னு சொன்னதும் அவள் வந்துட்டு இப்படி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதனால தான் சொல்லிட்டு இங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அவள் கேட்க மாட்டான். அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு, அட படுபாவி பையில என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்து மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அப்பாக்கே துரோகமாடா பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரை வாய்க்குப்பட வந்தபடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ, பாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இவள் வந்து வயிற்றுல வந்து குழந்தை இருக்குது, என்னோட அப்பாவோட தானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும்
சொன்னதும் அந்த டவுட் அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்துட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்ம பேசாமல் டிஎன்ஏ எடுத்து பார்த்துடலான்னு சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அப்போங்க அந்த பாட்டி, நான் கண்டிப்பாக டிஎன்ஏ எடுக்கலாம் ஒத்துக்க மாட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமான்னு சொன்னதும் பாட்டி இப்படி சந்தேகத்திலே இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு டிஎன்ஏ எடுத்து பார்த்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்றத சொன்னதுமே அவங்க வந்துட்டு ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பிறகு நைட் போல் அவளுக்கு அங்கே ரொம்பவே பசி எடுத்ததுமே சரி நம்ம வந்துட்டு கிச்சனில் போயிட்டு ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவளுக்கு கூல்ட்ரிங்க் ரொம்ப குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. டாக்டர் வந்து அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே போயிட்டு யாருமே இருக்காங்களா இல்லையான்னு அவங்க வந்து பார்த்துட்டு அந்த கூல்ட்ரிங்க் எடுத்து அவள் குடிச்சிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோ வர ஆரம்பிச்சுடுறான். வந்துட்டு பயங்கரமாக சவுண்டு கொடுத்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நாசியேறி போயிடுது. அவள் வந்துட்டு அங்கே சாரி சொல்லிட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்க, டாக்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ குடிப்பேன்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுமே அதை அவன் வந்து பிடுங்கி போட்டுட்டு கோவப்பட்டுட்ருக்கான். இப்படி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரியுமே கேட்குறான். நான் உன்ட்டு அந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்றத சொல்லிட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம வந்து டிஎன்ஏ எடுத்து பார்த்துறது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ எனக்குமே சில டவுட் இருக்குது, நானுமே அதே ஹோட்டலில் தான் அன்றைக்கி வந்துட்டு இருந்தேன், ஒருவேளை அது என்னோட குழந்தையா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அன்றைக்கி வந்துட்டு நம்ம இருட்டில் தானே ரெண்டு பேருமே வந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு, பேசாமல் இப்போ நம்ம கண்ணை கட்டிட்டு அதே மாதிரி அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னா வந்துட்டு உண்மையாக வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹீரோயினுக்கு கோவமாகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விழா வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்னை இப்போ கோவப்பட்டு அடிச்சிட்ருக்க, நான் வந்துட்டு டவுட் இருக்கிறதா நான் சொன்னேன்னு சொன்னதும் டவுட் இருந்தால் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவன் வந்துட்டு சரி ஓகே நடந்த எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னாலுமே ஹீரோயின் கோவமாயிட்டா அவள் அங்கேருந்து போயிடுறா. பாட்டி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்துட்டு பேச்சனமோ இப்படி வந்துட்டு பேசிட்டு அடிவித்துட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, அவன் வந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான், பகலில் தான் அவன் வெளியே போனான், அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா உன்னை கவனிச்சுக்கிட்டான், உன் வீட்டில் இருந்து காப்பாற்றினது எல்லா வேலையுமே அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பற்றி அங்கே பேசினதுமே அவன் மேலே இருக்க அந்த நல்ல அபிப்பிராயம் அவளுக்கு இன்னுமே அதிகமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனியோட எல்லா ஷேர்ஸுமே வந்துட்டு இதுக்கப்புறமே நீயுமே கவனிக்கணும், ஆஃபீஸில் வந்துட்டு நீ வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், வீட்டில் மட்டும் குழந்தைய பேத்திட்டு உட்காந்துட்டு இருக்கலாம்னு ஐடியா பண்ணாத, ஒரு மாடர்ன் மருமகளாக தான் நீ இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த பிறகு நீ கொடுத்துட்டு போய்க்கோ, நான் வந்து பார்த்துக்கிறேன் பிள்ளைய, நீ ஆஃபீஸில் போய் ஒர்க் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் பாட்டி எனக்கு வந்துட்டு என்ன இந்த சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன போய் ஷேர் ஹோல்டர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்னா எல்லாத்துலேயும் எனக்கு எப்படி பங்கு இருக்குன்னு சொன்னதும் ஏன்னா இந்த குடும்பத்தோட வாரிசாவே நீ தான் பெற்று கொடுத்துருக்க, ஸோ கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே உனக்கு தான் பங்கு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிடுது. சரி ஓகே பாட்டி நான் நாளைக்கே வந்துட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் அவள் போய் மீட் பண்ணுறா. அவனுக்கு அங்கே ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு அப்படின்ற கேட்குறான். பட் அங்கே வந்துட்டு நேற்று நடந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நானுமே ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா. தான் இப்படி வந்துட்டு என்ன சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே நான் கண்டிப்பாக உனக்கு வந்து எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அங்கே அவன் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கான், பழைய காலம் மாதிரி வேஷம் போட்டு அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணியிருப்பான் போல். ஸோ அதை பார்த்துட்டு எப்படிப்பா நீ வந்துட்டு இந்த ஆக்டிங்குள்ளே போன, உங்கள் அப்பா வந்துட்டு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறப்பன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு தேட்டர் ஆக்டராக இருந்தவங்க, அவங்களுக்கு வந்துட்டு நான் ஆக்டிங்கில் வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாகணும்னு ரொம்ப ஆசை, ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆசையாயிட்டு எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேற்றணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் சரி அதெல்லாம் ஓகே, பட் உனக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்குமே அது என்னன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு பிஸ்னஸ்லேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதனால தான் வந்து அப்பப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையுமே நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா நீ தான் வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு உன்கிட்ட எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணித்தரேன், பட் அதுக்கு முன்னாடி நீ கூட சேர்ந்து கொஞ்சம் வெளியே வரணும் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக போகலாம் அப்படின்றது அவளுமே சொல்கிறா. வெளியே அங்கே அமேஸ்மெண்ட் பார்க்கு தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் நாளே வேலையை கெடுத்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே நீ ஏன் கவலைப்படுறாங்க, நம்மளை வந்துட்டு யாராச்சும் வந்து திட்டுறதுக்கு இருக்காங்களா சொல்லு, அது எல்லாமே நம்மளுக்கு தானே சொந்தமானது, நம்ம எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து நல்லா சொல்லிக் கொடுப்பேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எப்போ இருந்துப்பா நீங்கள் வர ஆரம்பிச்சேன்னு சொன்னதுமே சின்ன வயசில் என்னோட பேரண்ட்ஸ் எப்போயுமே ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஸோ நான் ரொம்பவே
லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ இருந்தே நான் இங்கே வர்றது பழக்கம் தான் அவன் சொல்கிறான். சரி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும், சின்ன வயசுலேருந்தே நான் ஒர்க் அது இதுன்னு பிஸியாக தான் இருப்பேன்னு சொன்னதும், பரவாயில்லையேப்பா நீ ரொம்ப ஜீனியஸ்ன்னு சொன்னதுமே, உன்ன மாதிரி பணக்காரவங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஏழையோட கஷ்டம் என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு கூட இருந்த பொண்ணு நீ தான் சொல்லிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்காக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அவள் கையில் இருக்க அந்த ஐஸ்கிரீம் அவன் வந்துட்டு லிக் பண்ணதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அடப்பாவி என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி இன்னைக்கு எப்படி ஆஃபீஸில் ஒர்க் போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே போய் சொல்கிறா. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க, நான் வந்துட்டு அவளுக்கு தொடர்ந்து எல்லாத்தையுமே நல்லா சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது பாட்டி அங்கே வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தா வேங்கோட பேபி இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ பாட்டி நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, நீ வந்துட்டு அதுக்காக வேற ஒரு குழந்தைக்கு கன்சீவாக இருக்கன்னு உன்னை விட்டுற மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு என் பையன் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான், உனக்கு 25% சேல்ஸுமே நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாயிட்டு அவங்க வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு அது எப்படி நான் வந்துட்டு வேற ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இவங்க வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டா. அவன் வந்துட்டு அவளுக்காக நெக்ஸ்ட் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவன்கிட்ட பேசாமல் அப்பாட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து விலகியே போயிடுச்சேக்கா. எங்கள் ரூம்க்குமே வந்துட்டு இந்த உனக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே எதுவுமே வந்துட்டு பேச மாட்டா. என்ன பேச மாட்டேன்னு சொன்னதும் கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு அவள் அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவள் இதுக்கப்புறம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறது இந்த வீட்டில் இருக்கிறது தப்பு, நான் வந்துட்டு இங்கேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே சிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வரா. ஃபஸ்ட்டு நீ எனக்கு மேக்கப் பண்ணுன்னு சொன்னதும் நான் கிளம்பிட்டேன் மேடம், இப்போ வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அப்போ அவங்க அசிஸ்டன்ட் என்ன தைரியம் தான் நீ என்னவே வந்துட்டு எதிர்த்து பேசிட்டு இருப்ப, அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆக்டர்னு தெரியும்ல, அவங்க நினச்சாங்கன்னா உனக்கு இங்கே ஜாப்பே இல்லாமல் பண்ண முடியும், ஒழுங்காக நீ மேக்கப் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே 2 அசிஸ்டன்ட்மே சேர்த்து நம்ம ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மேக்கப் பண்ணாலுமே அந்த லேடி பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கா. அங்கே பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணதுமே அங்கே அவளுக்கு வந்து அலர்ஜி ஆகிட்டு அங்கே தும்மல் வந்ததும் என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாலுமே ரொம்ப வந்துட்டு இழிவாக பேசிட்டு அங்கே வந்து பொருள் எல்லாமே தூக்கி போட்டு உடைச்சி ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்து நான் பாட்டியோட சேர்ந்து என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எத்தனை வருஷமாக நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் நீ அவளுக்கு இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு எங்கள் ஸ்டாப் மேலே கையை வைப்ப, உங்கள் அசிஸ்டன்ட் 2 பேத்துக்குமே இதுக்கப்புறம் இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணி விட்டுட்டு உனக்கு இதுக்கப்புறம் எந்த கான்ட்ராக்டுமே கிடைக்காதுன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நான் உன் குழந்தைய வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கேன், நீ என்ன எப்படி வந்துட்டு வேணான்னு விடுவேன்னு சொல்லிட்டு அவள் இடுப்பில் அங்கே வந்துட்டு எனக்கு பர்த் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிருது. அப்படின்னு இத்தனை நாளாக தேடிட்டு இருக்குது இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அப்போ பாட்டியுமே கண்டிப்பாக வந்துட்டு அப்படின்னா இவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அட பாவி அப்படின்னா வேற ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் வச்சுட்டு நீ ஏன் பின்னாடி சுற்றுனியான்ற மாதிரி அவளுக்கு அங்கே தோணிட்டு இருக்கு. எல்லாரும் போனதுமே அந்த அசிஸ்டன்ட் மேடம் பரவாயில்ல உங்கள் ஆக்டிங் வேறு லெவலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னதும் ஆமாம் அன்றைக்கி ரூமில் இருந்த பொண்ணுக்கு இடுப்பில் இதே மாதிரி வந்து பெர்த் மார்க் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் இப்படி வந்துட்டு டேர்ட்டிவ் பண்ணியிருக்கேன், பட் வந்துட்டு அவனால் எப்பயும் கண்டுபிடிக்க முடியாது, என் கூட சேர்ந்து மேரேஜ் ஆன பிறகு நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த குடும்பத்தோட பெரிய வந்துட்டு மகாராணி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவினை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, ஒழுங்காக வந்துட்டு நீ என்கிட்ட வந்து விலகிருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க அவளையுமே சாப்பிட்றதுக்காக. பார்த்தா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வரதை பார்த்துட்டு இவன் வேணுக்குனே வந்துட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. அவங்க தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவளை வந்துட்டு அங்கே கூல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, எதுக்காக எப்படிலாம் ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படி ஒன்றவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னை பிடிச்சிருக்குன்னா சொல்ல மாட்டேயான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே ஃபைட் பண்ணி வச்சிடுறா. நீ என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ நான் என்ன பண்ணேன் நீ இப்போ கூட சொல்லு, நான் வந்துட்டு அந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் ஒன்றும் அப்படின்றத அவள் சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. நான் வந்துட்டு என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக அங்கே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பெரிய பார்ட்டியெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சிசி திரும்ப நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோயின் இவளோட வருங்காலம் வந்து மதர் இன் லவ் ஆக போகிறது அவளுக்கு
அவளுக்கு தெரியாமல் வந்துட்டு பேசுகிறா. அப்போ அவன் மேலே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு அங்கே அசிங்கப்படுத்துனதுமே அவ்வளோதான். அங்கே பாட்டி ஹீரோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ, அவள் யாருன்னு தெரியாமல் நீ இப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டி இவ பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கா, உங்கள் காசு பணத்தெல்லாம் திருடிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே என்ன பேசிட்டு இருக்கா, அவள் என்னோட மருமகளை வரப்போறவ, உன்னோட மதர் இல்லாட்டி நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இது தெரியாதுன்னு சொன்னதும் அவளுமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, வருங்காலத்தில் வந்துட்டு இந்த குடும்பத்தோட வாரிசை கொடுக்க போகிறவளுக்கே நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதை நம்ம கேட்டுட்டு அவங்க சாரி கேட்டதுமே இதுக்கப்புறம் நீ சாரி கேட்டு என்ன பண்ண போற, என்ன முடிவுனாலும் உன்னோட மதர் இன்லா தான் எடுப்பாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ ஹீரோ நீ உண்மையிலேயே வந்துட்டு கன்சீவாக தான் இருக்கியா, எனக்கு என்னமோ உன்னோட பிஹேவியர்லாம் பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றிட்டு வந்ததும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட எல்லாமே வந்துட்டு இவளோட கையில் தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி வச்சாங்க. அவளை பார்த்தா எல்லாமே பறி போய் அங்கே வந்துட்டு அவன் கையை பிடிச்சி அங்கே கெஞ்சிட்டு இருக்கா, நீ வந்துட்டு உன் குழந்தைய ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் மீடியா முன்னாடி போய் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னதுமே ஓ சொல்லுவியா, போய் சொல்லு, நீ என்னமோ 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஹோட்டலில் என் கூட சேர்ந்து இருந்தேன்னு போய் சொன்னையே, போனதே ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான், ஆனால் நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் வந்து நீ கேட்டுட்டு இருப்பியா போய் சொல்லி, நீ வந்துட்டு பர்த் மார்க் வந்துட்டு ஃப்ராடு பண்ணதும் எனக்கு தெரியும், நீ இப்போ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை வந்துட்டு கொலையை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி வச்சு வந்து மிரட்டினதுமே அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு எல்லா உண்மைகளையுமே வந்துட்டு அங்கே சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றத சொன்னதும் முதல்ல அடிச்சு அங்கே வெளியே எடுத்து விடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்ட திரும்பவே வந்துட்டு அவங்க ஒரு சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இந்த பேபி வந்துட்டு வேற யாரோட கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் நான் உனக்கு சான்ஸ் கொடுக்க விரும்பல நம்ம சொன்னதுமே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். பாட்டு அங்கே தண்ணியை போட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவள் என் லைஃப்பை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன் நீங்கள் உங்களவே ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸ்டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்காக கேக்கெல்லாம் வாங்கி வச்சதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. பார்த்தாங்க வீட்டில் இருக்க மெய்டுவங்க எல்லாருமே அங்கே வந்துட்டு கேக் எல்லாமே அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக இவளுக்காக நினச்சா எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருக்காதான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அவள் யோகா பண்ணிட்டு இருந்தா விழுக போகிறா. பட் அங்கே அசிஸ்டன்ட் வந்து காப்பாற்றுறாரு, ஹீரோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியானா அது வந்துட்டு வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலை ஆயிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லாக அவள் அங்கே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறான். பட் ஹீரோயின் முடிச்சதுமே வேறுமா வந்துட்டு ஒதுங்கி உட்காந்துக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு எந்திரிச்சு பார்த்தாலுமே அவன் இல்லாத மாதிரி அவன் கண்டுக்காத மாதிரியே வந்துட்டு அவன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு சார் வந்துட்டு உங்களை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, நேற்றுமே வந்தார் நைட்டு பாவம், ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் அவர் அப்ராடு கிளம்ப போகிறாரு, யார் வந்துட்டு பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அவர் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவர் கிளம்பிட்டாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு வேமா வந்துட்டு போயிட்டு அவனை ஸ்டாப் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே கார்லையுமே போய் பேச ட்ரை பண்ணாலுமே ஆனால் அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதும் இவளுக்கு கவலையாயிருது. பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு நீ இன்னமே எங்களுக்கு நிறையா காசு கொடுக்கணும்னு சொன்னதும் கொடுத்த காசு பத்தாதா, இதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் உன்னை வந்துட்டு நாங்கள் சும்மா மட்டும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே ஹிட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துட்டு அவங்க அப்பாவை எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு போட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணதும் அவங்க சிஸ்டர் கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கா. நீ ஒழுங்காக இதில் சைன் பண்ணி கொடு நாங்கள் விட்டுறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். பட் அவள் அப்பயுமே வந்துட்டு கத்தி வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சதுமே அவன் கையில் வந்துட்டு அங்கே கட்டாயிருது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நானுமே வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் உன்னை விட்டு விலகி இருக்க, பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. இந்த பேபி என்னமோ உன்னோடதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட சேர்ந்து ஆசைப்படுறேன் வாழ்றதுக்காக, நீ பேபியோட சேர்த்து என்னை ஏற்றுக்குவேன்னு சொன்னதும் அவன் எப்பயுமே அதுக்கு ரெடியாக தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு லவ்வே கிடைச்சதில்ல, ப்ளீஸ் எனக்காக நீ கொடுப்பேன் அந்த லவ் எல்லாமே சொன்னதும் அவன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஓகே சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே வந்துடுறாங்க. அட பாவிங்களா என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இதை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுமே 2 பேருமே நீடன் பண்ணிட்டு நாங்கள் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பேபி ஒன்றும் அப்பாவோடது கிடையாது, இல்லை நான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு எங்களோட லவ்வை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னதும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே கொடுக்க மாட்டோம், தெருவில் தான் நீங்கள் வேலை பார்த்து பொழைக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு டே போதுண்டா வெளியே வா உன் பிள்ளைங்க பாரு எப்படி கதறாங்கன்னு சொன்னதும் பார்த்தா அவங்க அப்பா அங்கே வாங்கவே வந்துடுறாரு. அவருக்கு இப்போ நல்லாயிருச்சு போல். அவர் சொல்கிறாரு நான் வந்துட்டு உனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தேன் பார்த்தியா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என்ன சர்ப்ரைஸ்னா நீ வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்த, அந்த பொண்ணை வந்துட்டு தேட முடியாமல் அதுக்கப்புறம் நீ அப்ராடு போயிட்ட, ஸோ உனக்காக
அதுக்காக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஒய்ஃபாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஆனால் நான் கண்டுபிடிச்சி அவங்கள மீட் பண்ண போகும்போது ஆக்சிடென்ட் எனக்கு எப்படி ஆச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவ தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டையுமே கொடுக்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வேமா அவன் தூக்கி சுற்றுனதுமே பாட்டி அட பாவி குழந்தை வயிற்றுல இருக்கு பார்த்துட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக அங்கே வீட்டிலேயே சிம்பிளாக வந்துட்டு அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி ஓகே வெட்டிங் முடிஞ்சிருச்சு கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண போனால் அவளுக்கு அங்கே வந்துட்டு வயிறு பெயினாக ஆரம்பிச்சிருது. டெலிவரி டைம் வந்துருச்சு போல். அவள் பயங்கரமாக அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்கா வலி தாங்க முடியாமல். டாக்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ரொம்ப பரபரப்பாயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.